வைகை நதி தென்மதுரை வைகை நதி. எம்கே சார் வந்துட்டீங்களா? பயப்படாத பாப்பா, நம்ம அக்கா தான். அடி ராஸ்கல், நம்ம அக்காவாம்ல நம்ம அக்கா. ஏக்கா ஏக்கா சாந்தி அக்கா, நான் தான் சொன்னேன்லக்கா அந்த பாப்பாவை பத்தி. மேடம் என்னை தெரியும்ல மேடம் உங்களுக்கு? தெரியும் தெரியும். ஆமா இவனை உனக்கு எப்படி தெரியும்? எங்க காலேஜ் தான், எங்க சீனியர். ஓஹோ எம்கே சார், இவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அக்காவோட ஃப்ரெண்டு. ஆஹா அப்படியா? ஏக்கா சாந்தி அக்கா, என்னடா அக்காவுக்கு என்ன வச்சிருக்க? என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன்ல இந்த பாப்பாவை பத்தி. எனக்கே தெரியுமே இவங்க குடும்பத்தை பத்தி. பாவம், இந்த பாப்பா எப்ப பார்த்தாலும் ரொம்ப அழுதுட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு நகை போட்டுட்டு இருக்கிறது. அதான் இன்னைக்கு பிளான் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். உடம்பெல்லாம் காந்தது எரியுதுன்னு சொல்லி. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்ற, இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டா அலர்ஜி ஆகுது, இந்த ரேஷஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது. சோ இனிமே இந்த மாதிரி எல்லாம் நகை போட்டு விடாதீங்க. அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிளா ஒரு செயின் போட்டு விடுங்க, அந்த மாதிரி சொல்லிவிடு. அப்புறம் சார் மருந்து என்ன எழுதி கொடுக்கணும்? அது ஸ்கின்னுக்கு ஏதோ அலர்ஜி வராத மாதிரி நீயே பார்த்து ஏதாவது ஆயின்மெண்ட் கொடுத்து விடு. அட்டி, இங்க நீ டாக்டரா நான் டாக்டரா? நீதான் நீயே டாக்டரா இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு, எனக்கு இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணி விட்டுரு. பாவம் அந்த பாப்பா முகத்தை பாரு. நான் தான். இப்போ நான் இல்லாம என் இடத்துல வேற டாக்டர் இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? என்ன பண்ணியிருப்பேன், இந்த பிள்ளையோட நிலைமையை எடுத்து சொல்லி, பாவம் வயசு பிள்ளை போற வர இடத்துல எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி காலில் விழுந்திருப்பேன். ஆஹா, இது வீட்டுக்கு தெரியுமா? இங்க வந்து நான் காலில் விழுறது வீட்டுக்கு எப்படி தெரியும்? டேய் அத கேட்கல, இந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்றது வீட்டுக்கு தெரியுமா? நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணா அதையெல்லாம் விளம்பரப்படுத்த கூடாதுக்கா. அண்ணா நல்லா பேச பழகிட்ட. சரி சரி, அவங்க வீட்டுல இருந்து உள்ள வந்துட போறாங்க, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. சரி நீ உள்ள போய் உட்காரு போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாத்துக்கோ, நீ என்ன பேசுறேன்னு நான் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். போ போ போ. யா ஓகே. ஏ பாப்பா, இந்த அக்கா பாத்துக்குவாங்க, என்ன பயப்படாத. சரிங்க சார். இனிமேலாவது நல்லா சிரிச்சுக்கிட்டே இரு என்ன. சரி போ போ. போறேன் போறேன் போறேன். சேட்டை பிடிச்சவன். உன் பேர் வெண்ணிலா தானம்மா? ஆமாம் மேடம். யூஜி ஃபைனல் இயர் பண்ணுற என்ன? ஞாபகம் இருக்கா? உன்னை எப்படி மறக்க முடியும்? நகைக்கடை விளம்பரத்தில் வர்ற பொம்மை மாதிரி தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்து போவ. ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இல்லை, 24 மணி நேரத்தில் குளிக்கிற அரை மணி நேரத்தை தவிர எப்பவும் அப்படி தான் இருப்பேன். பாவந்தான் பாவந்தான். ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் சொன்ன மாதிரி. இவர் உனக்கு சாரா? சரிதான். சரி உன் வீட்டு ஆளுங்களையெல்லாம் கூப்பிடுவோம், இந்த பக்கம் வா. நர்ஸ், பேஷண்ட் வெண்ணிலா கூட வந்தவங்களை உள்ள அனுப்புங்க. மேடம் மேடம். வாங்க மேடம். என்னாச்சு எங்க பிள்ளைக்கு? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போய் தடிப்பு தடிப்பா இருக்கு. ஐயோ, எப்படி எப்படி ஆச்சு? அது இந்த பொண்ணு போடுற நகையெல்லாம் இந்த பொண்ணுக்கு அலர்ஜி ஆயிருக்கு. தங்கம் தானே மேடம்? தங்கம் தாம்மா. தங்க நகை போட்டால் அலர்ஜி ஆகாதே மேடம். அப்படின்னு எல்லாம் பொத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது. இல்லை மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் இத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு தானே இருக்கா, அப்போல்லாம் அலர்ஜி ஆகலை. இப்போ திடீர்னு இன்னைக்கு மட்டும் எப்படி அலர்ஜி ஆகும்? நம்ம உடம்பு என்றைக்குமே எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லைம்மா. நேற்று நல்லா இருப்போம், இன்னைக்கு திடீர்னு காய்ச்சல் வயிறு வலின்னு வர்றது இல்லையா? அதுவும் இதுவும் எப்படி மேடம் ஒன்றாகும்? இங்கே பாருங்க, இந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க. இல்லை நானும் பார்த்துருக்கேன் இந்த பொண்ணை நிறைய தடவை. எப்போவுமே பட்டு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருந்தா இந்த பொண்ணோட ஸ்கின் என்ன ஆகும்? அப்படியா? காட்டன் ட்ரெஸ்ஸு தான் உடம்புக்கு நல்லது. இப்போ நம்மளே ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போனோம்னா பட்டுச்சேலை கட்டிட்டு போனோம்னா எப்படா வந்து அதை மாற்றிட்டு வேறு ஏதாவது நைட்டியை போடுவோம், இல்லை ஒரு காட்டன் சேலையை கட்டுவோன்னு நினைக்கிறது இல்லையா? என்னைக்கும் எப்பவும் இப்படி பட்டே கட்டிகிட்டு இருந்தா எப்படிமா அந்த பொண்ணோட உடம்பு தாங்கும்? தினமும் பட்டு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருந்தா அந்த பட்டில் இருக்கிற ஹீட் அப்படியே உடம்புல ஏறி இன்னைக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. இப்படியே நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி வேற வேற பிரச்சனையில கொண்டு போய் விடும். திடீர்னு முகம் உடம்பெல்லாம் செவக்க ஆரம்பிக்கும், தடிப்பு தடிப்பாக மாற ஆரம்பிக்கும். அழகா லட்சுமி மகாலட்சுமி போல இருக்கிற பொண்ணு வேற மாதிரி மாறிடும், பார்த்துக்கங்க. அப்புறம் என்ன ஆயின்மெண்ட் போட்டாலும் கேட்காது.
ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படின்னா அதுக்கு என்ன மேடம் செய்யணும்? இன்னைக்கு நான் கொஞ்சம் டேப்லெட்ஸும் ஒரு சிரப்பும் எழுதி தர்றேன், அதை ரெகுலராக சாப்பிட சொல்லுங்க. சரிங்க மேடம். இதுக்கு மேலே ஒரு நல்ல நாள் பண்டிகை விசேஷம்னா அந்த பிள்ளைக்கு நல்லா பட்டுடுத்தி அலங்கரித்து பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு சாதாரண நாளுக்கெல்லாம் அந்த பிள்ளைக்கு உடம்பு உறுத்தாத அளவுக்கு ஒரு காட்டன் ட்ரெஸ், சிம்பிளாக ஏதாவது ட்ரெஸ் அந்த பிள்ளைக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி போட்டு பழக்கி விட்ருங்க. எங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி நல்லா அலங்காரமாக இருந்தால் தானே எங்களுக்கு கௌரவம். பொண்ணை ரொம்ப அலங்காரப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி தடிப்பு தடிப்பாக வந்து செவந்து போய் முகம் ரொம்ப அலங்கோலம் ஆயிரும். ஆரம்பத்திலே தடுக்கிறது நல்லது. ஒரு டாக்டர் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்கள் பொண்ணோட கழுத்தை பாருங்களேன், எவ்வளவு செவந்து போயிருக்குன்னு பாருங்க. அது நகை போட்டால் அப்படித்தானே மேடம் ஆகும். அந்த இடத்துல இவ்வளவு நகை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குங்க கழுத்து, ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? எப்போ பார்த்தாலும் பட்டு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதோ. ஐயோ, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டோட வெப்பநிலைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்து அந்த பொண்ணு சின்ன பொண்ணோட உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இங்கே பாருங்க, இன்னைக்கு நான் சொல்கிறது தான் முதலும் கடைசியும். இதுக்கு மேலே அந்த பொண்ணு இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது ஆனதுன்னு இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே நீங்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஐயோ, அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருமா மேடம்? பின் ஆகாதா? உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா கண்ணு செவக்க ஆரம்பிக்கும், அப்புறம் வலிக்க ஆரம்பிக்கும், தலைமுடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும், யூரின் போகிறதுல பிரச்சனை வரும், அப்புறம் மெல்ல மெல்ல கர்ப்பப்பை வரைக்கும் அது பாதிக்கும். ஐயோ ஐயாடி ஆத்தே. உங்கள் பிள்ளை நல்லபடியாக இருக்கணும்னா அந்த பிள்ளைக்கு எந்த ட்ரெஸ் வசதியாக இருக்கோ அதை போட்டு விடுங்க. சரிங்க மேடம், எங்கள் வீட்டு ஆம்பளைங்க கிட்ட சொல்கிறோம். சரி, முன்னாடி வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறேன். உனக்கு புரிஞ்சுதாம்மா நான் சொன்னதெல்லாம்? இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துட்டு நாளைக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட எல்லாம் வரக்கூடாது. சரிங்க மேடம். சரி, வெளியே வெயிட் பண்ணுங்க. சாந்தியக்கா, உன்கிட்ட ஒரு பொய் தான் சொல்ல சொன்னேன், நீ இஷ்டத்துக்கு 1000 பொய் அவுத்து விடுற. பொய் சொன்னனா? எப்பா, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். டாக்டர் தொழிலில் பொய்யே சொல்லக்கூடாது, அதுவும் பேஷண்ட் கிட்ட. எங்களுக்குன்னு தொழில் தர்மம் ஒன்று இருக்கு. இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு அப்படி எதுவும் நடக்கலை, ஆனால் நாளைக்கே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தேன், கழுத்தொட்டு நெக்லஸ் போட்டு அந்த கழுத்தே செவந்து போயிருக்கு. இது பின்னாடி பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். இடுப்பில் ஒட்டியான அவ்வளோ டைட்டாக போட்டு விட்டு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி எப்பவும் பட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறதும் உடம்புக்கு நல்லதில்லை. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நாளைக்கே அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படியா? ஓகே, தேங்க்யூக்கா. ஆமாம், ஏதோ டேப்லெட் சிரப்புன்னுலாம் சொன்ன. அது ஒன்றும் இல்லை, சத்து டானிக்கும் வைட்டமின் டேப்லெட்ஸும் தான். அந்த பொண்ணை சாப்பிட சொல்லிடு. ஓகே ஓகே. இனிமேல் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீ பாட்டுக்கு இன்னமே என்கிட்ட வராதீங்க, வேற ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோங்கன்னு சொல்ற. வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா என்ன பண்ணுவ? அப்படி சொன்னாதான் ஒரு பயம் வரும். ரெகுலராக பார்க்குற எந்த டாக்டரமாவே இப்படி பேசுகிறாங்களே, அப்போ மற்றவங்க எப்படி திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறத ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்கள பற்றி எனக்கு தெரியாது, என்னோட ரெகுலர் பேஷண்ட்ஸ் தான். எப்படியோக்கா, ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்காக படிக்கிறியா? அதெல்லாம் சூப்பராக படிக்கிறேன். ஃபைனல் இயர் தானே இந்த வருஷம், முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறதா உத்தேசம்? ஃபேமிலி பிஸ்னஸ் தான், வேற என்ன. சரிப்பா, சரி. அப்படின்னு இந்த பக்கம் கிளம்பு, நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கணும். ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ். பாய். பாய். ஆச்சி, 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 என் கூட பேச மாட்டீங்களா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? இல்லைன்னா என்கிட்ட பேசுறதுக்கு தான் உனக்கு என்ன இருக்கு? ஆச்சி, எதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க? நான் உங்க விருப்பத்துக்கு மீறி எதுவுமே செய்ய மாட்டேன். ஆமா ஆமா, நான் மட்டும் கொஞ்சம் அசந்திருந்தேன்னா நேற்று அந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிற மாப்பிளைக்கு ஓகே சொல்லியிருப்பேன். சரி ஆச்சி, அவருக்கு என்ன குறை? எதுக்கு அவரை உங்களுக்கு பிடிக்கல? குறைன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, எனக்கு மனசுக்கு ஒப்பலை, அவ்வளவுதான். அதைத்தான் நான் நேற்றே சொல்லிட்டேன்ல. ஏன் ஏன் ஆச்சி மனசுக்கு ஒப்பலை? அவர் அந்த வேலை பார்க்கறது பிடிக்கலையா? சரி, எனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது. உனக்கு முதல்ல ஏன் அவரை பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாதாச்சி. இது வரைக்கும் வந்த மாப்பிள்ளைங்கள்ல யாருமே எனக்கு பிடிச்ச மாதிரி பேசலை. இவர் தான் நீ உன் விருப்பத்துக்கு இருக்கலாம், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னார். அதனால சரி, நம்மளும் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கோமே. மைனி வேற நேற்று சொன்னாங்க, நீங்கள் வேற அழுதிங்கல்ல ஆச்சி அண்ணனுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு. அதனால தான் சரி, இவர்கிட்ட ஒரு குறையும் இல்லையே, நமக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, என்னாலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய்க்கலாமேன்னு பார்த்தேன். இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு பேர் வாழ்க்கையா?
அப்படின்னா அப்படின்னா என்ன ஆச்சு? என்னால் உனக்கு பலன் இருக்கு, உன்னால எனக்கு பலன் இருக்கு, சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவோம் அப்படின்னு அமைச்சுக்கிறதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. இங்கே மோஸ்ட்லி பொண்ணு பார்க்க வரும்போது எல்லா மாப்பிள்ளைங்களும் அப்படித்தானே பேசுவாங்க, பொண்ணுங்களும் அப்படித்தானே கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மாப்பிள்ளை சைட்லையும். நீ என்கிட்ட என்ன சொன்ன? உனக்காக கட்டிக்கிற மாப்பிள்ளை ஒருத்தன் வேணும் அப்படின்னு தானே கேட்டேன். ஆமாச்சி, அதைத்தான் நானும் சொல்கிறேன். இவர் என்னை விரும்பித்தானே பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. என்னை நல்லா பார்த்துக்கிடுவேன்னு சொல்கிறாரு, என்கிட்ட நல்லா பேசுகிறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியலாச்சி. சரியம்மா, நீ சொல்கிறது எல்லாமே இந்த மாப்பிள்ளைக்கு இருக்குது, அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ உனக்கு அந்த மாப்பிள்ளையை பார்த்ததும் ஏதாவது அந்த நீங்கள் சொல்லுவீங்களே ஃபீலிங், அந்த மாதிரி ஃபீலிங் எதுவும் வந்ததா? ஃபீலிங்னா என்ன ஃபீலிங்? என்ன ஃபீலிங்னா அது நான் எப்படி சொல்லுவேன்? அது அது இப்போ உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ எதிர்த்து நின்று சமாளிச்சிடுற. ஆனால் உனக்கே என்னைக்காவது ஒரு நாள் மனசு கஷ்டமாக இருக்கும்போது ஓடி வந்து ஆச்சி மடியில் படுக்கிறியே, எதுக்கு? அது ஆச்சி, உங்கள் மடியில் படுத்தா இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. உங்கள் மடியில் படுத்துருக்கிற அந்த கொஞ்ச நேரம் நான் எந்த கவலையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பேன். என் தங்கம், அதான் அதான் அதே தான். அப்படி ஒரு ஃபீலிங் இந்த மாப்பிள்ளையை பார்க்கும்போது உனக்கு வருதா? இல்லையே, வரல. அந்த மாதிரி ஒரு உணர்வு உனக்கு எந்த ஆம்பளை கிட்ட வருதோ அந்த ஆம்பளை தான் உனக்காக பிறந்தவன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஆம்பளை நான் எங்கே போய் தேடுவேன்? நீ தேடி போக வேண்டியதே இல்லத்தே. நமக்கு மேலே ஒரு பெரிய மகா சக்தி ஒன்று இருக்குது. நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்போது உங்கள் ரெண்டு பேரையும் அந்த சக்தியே சேர்த்து வைக்கும். ஆஹா, நீங்கள் நல்ல கதை எழுத போகலாம் ஆச்சி. ஆச்சி கதை சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆச்சி அனுபவத்தில் சொல்கிறேன். சரிங்க ஆச்சி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை என்னை தேடி வரும்போது இவர் தான் அப்படின்னு நான் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? அதையெல்லாம் நமக்கு உடனே புரிஞ்சுக்கிடக்கூடிய சக்தி இருந்தால் நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் எப்பயுமே வராது. இந்த சினிமாவில எல்லாம் சொல்கிறாங்களே, நமக்குன்னு இருக்கிற ஆளை பார்க்கும்போது மணி அடிக்கும், லைட் எரியும், அந்த மாதிரியா? அதெல்லாம் சினிமா. நிஜ வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடக்காது. அப்புறம் எப்படி தான் அடையாளம் கண்டுக்கிறது? அதுக்கு தான் இப்போ ஆச்சி உனக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன்ல. உனக்குன்னு ஒரு ஆளை பார்க்கும்போது உன்னைய மீறின ஒரு பாதுகாப்பு உணர்வு உனக்கு வரும். அவர் கூட இருக்கும்போது இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலான்னு உனக்கு தோணும். ஒரு நிம்மதி, ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு எல்லாமே அவர்கிட்ட இருந்து கிடைக்கும்னு உனக்கு தோணும். இது வரைக்கும் உனக்கு எந்த ஆம்பளையாவது பார்த்தா அப்படியெல்லாம் தோணியிருக்கா? தோணுனதில்லை. சரி, அப்படின்னா இனிமேல் தோணுதான்னு பாரு. அதுக்குள்ளே எனக்கு வயசாயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கும் ஆச்சி ஒன்று சொன்னேன். நமக்கும் மீறின ஒரு பெரிய சக்தி இருக்குது, நேரங்காலம் கூடி வரும்போது உங்கள் ரெண்டு பேரையும் அதுவே ஒன்று சேர்த்துரும் அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிற சக்தி எங்களுக்கு இருக்காதுன்னு சொன்னீங்க. சரி, அப்படின்னா அந்த மகா சக்தி ஒன்று சேர்த்த ஆளு இந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிறவரா ஏன் இருக்கக்கூடாது? போடி கிருக்கச்சி. இப்போ புரியுதா? அட்வைஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று இருக்காச்சி. ஆச்சி சொல்கிறது இப்போ உனக்கு விளையாட்டுத்தனமாக தான் தெரியும். ஏன்னா உனக்கு வயசு பத்தாது, சின்ன பிள்ளை, அனுபவமும் பத்தாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஆமா ஆச்சி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானே என்கிட்ட நீ வந்து சொல்லுவ பாரு. நீயே சொல்லிட்ட இந்த மட்டன் கடைக்காரனை பார்த்தா உனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வரலன்னு. அப்போ உனக்கானவே அவன் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஆச்சி ஆச்சி ஆச்சி, கோவப்படாதீங்க ஆச்சி. அவரை உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதானே, விடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிடுவோம், அவ்வளோதானே, விடுங்க விடுங்க. இதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. என் ஆச்சி எப்போவுமே நல்லா சிரிச்ச முகமாக தான் இருக்கணும். எங்கே சிரிங்க போ. எப்பா, ஆச்சிக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா எங்கள் ஐயாலாம் ரொம்ப பாவம். கோவப்படும் போது எங்கள் ஆச்சி முகம் செவக்கிற செவப்பே ஒரு தனி அழகு. ஐயையோ, இந்த மட்டன் கடைக்கார மாப்பிள்ளைய நான் ஓகே சொல்லுவேன்னு நம்பி மைனி என்னென்னமோ ஆகாச கோட்டை கட்டி வச்சிருப்பாங்களே. இந்த மட்டன் வாங்குற காசை எல்லாம் சேர்த்து வச்சு தனக்கு மேக்கப் சாமான் வாங்கிக்கிடலான்னு நினச்சிருப்பாங்களே. இப்போ அந்த கனவுல எல்லாம் இடி விழ போகுதே. நாச்சி அடக்காவும் பாவம். நான் ஓகே சொல்லிடுவேன்னு நம்பி ஆளாளுக்கு ஆஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிடுவியா? அதான் சொல்லிட்டனே. என்ன சொல்லிட்ட? எங்க ஆச்சிக்கு பிடிக்கல, அதனால எனக்கும் பிடிக்கல. ஆச்சி மேலே கோவமாத்தே? இல்லை ஆச்சி, உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். என்ன காலங்காத்தால ஆச்சியும் பேத்தையும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கும் ஆச்சி தானே, வா நீ வந்து கொஞ்சு. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு கேட்குறாரு. இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தேன். நான் சொல்லிக்கிறேன். நீ சொல்லிக்கிறியா? என்ன சொல்லுவ? டேய், அவதான் சொல்லிக்கிறேன்ட்டல்ல, உன் வேலையை பாருப்போ. அருமாந்திர மாப்பிள்ளை, அருமை பெருமையான மாப்பிள்ளை, வீடு தேடி வந்து உன்னை கட்டுறேங்கிறாரு.
இவரையும் வேண்டான்னு சொல்லிட்டு உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காது போ. உனக்கே கல்யாணம் நடந்துருச்சு, எனக்கு நடக்காதா? போடா. கூட பிறந்த தங்கச்சிக்கு இப்படியெல்லாம் சாபம் விடுறடா. விளையாட்டுக்கு சொன்னையாச்சி. சரி, எனக்கு ஒரு 50,000 ரூபா கொடுங்க ஆச்சி. 50,000 ரூபாயா? டேய், கடையில் வர்ற காசெல்லாம் மொத்தத்தையும் கொண்டு போய் மைனி கிட்ட தானே கொடுக்குற. வீட்டு செலவுக்கு மட்டும்தான் மைனி ஆச்சி கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஆச்சி கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு வச்சிருந்தா அதையும் பிடிக்கிட்டு போலான்னு பார்க்குறியா? கேரு உன்ட காக்கல, வாயை மூடிட்டு அமைதியாரு. 50,000 ரூபாய் இப்போ எதுக்குடா? சரக்கு கொள்முதல் பண்றதுக்கு கொஞ்சம் பத்தாக்குறையா இருக்காச்சி. தீபாவளி வருதுல்ல, இருக்கிற காசுக்கு மட்டும் மெட்டீரியல் வாங்கி வை. அத நீ சொல்லாத. நான் தான் சொல்லுவேன், கடை என் பேர்ல தானே இருக்கு. அந்த கடையை என் பேருக்கு எழுதி வைங்கன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க பாரு, கடையில வர்ற வருமானத்தை எல்லாம் மொத்தமா மைனி கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குற. லாபம் நஷ்டம் எல்லாமே அவங்க பொறுப்பு தான். உனக்கு சரக்கு கொள்முதல் பண்றதுக்கு காசு பத்தாக்குறைன்னு நீ மைனி கிட்ட தான் கேட்கணும். என்கிட்டயே ஆச்சிக்கிட்டயே கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவகிட்ட கட்ட கொடுக்க மாட்டாத்தா. அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து வருமானத்தை ஆச்சிக்கிட்ட கொண்டு வந்து கொடு, வேணுங்கிறத ஆச்சிக்கிட்ட வாங்கிட்டு போ. அவ விட மாட்டா அதுக்கெல்லாம். அப்படின்னா அந்த சோத்துல போய் முட்டு போ. நீ எல்லாம் பேசாத என்ன. 3.25 பவுன் சங்கிலியே வெறும் 92,000 ரூபாய்க்கு வச்சுட்டு வந்திருக்க. பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருப்பா. நமக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா கொடுத்து உதவுறதுக்கு யாருமே கிடையாது. சம்பாதிக்கிறவன் தான் பேரு. மூஞ்சிய பாரு. ஏன்தே, கடையில வியாபாரம்லாம் நல்லா தானே நடக்குது? அதெல்லாம் நல்லா தான் ஆச்சி நடக்குது. அப்புறம் எதுக்கு இவனுக்கு காசு பத்தாக்குறையா போகுது? அதானே. என்னையா கருப்பா, பெரியம்மாவை இங்கே வர சொல்லியிருக்க? நீ பெரியம்மா வீட்டுக்கு வர வேண்டியதானையா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு தான் பெரியம்மா இங்கே வர சொன்னேன். அதான் பிள்ளை, நீ வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்ல பெரியம்மா, அரவிந்த் என் வீட்டில் தானே இருக்கான். அதுவும் இல்லாம கஸ்தூரி பாப்பா வேற வீட்டில் தான் இருக்கு. அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம பேசணும்னு நினைக்கிறியா? என்ன விஷயம்யா? கஸ்தூரிக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல பெரியம்மா, குமார் கிட்டையும் வெற்றி கிட்டையும் கேட்க சொல்லி. ஆமா, என்ன சொன்னாங்க? நான் உங்ககிட்ட சொன்னதையே தான் அவங்களும் சொன்னாங்க. நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளை, நாங்க எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறாங்க 2 பேரும். அப்படியா? கேட்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா சரி சரிப்பா, அப்ப மேற்கொண்டு என்ன செய்யலாம்? வெளியே மாப்பிள்ள பாப்போமா? தரகர்கிட்ட பிள்ளை ஜாதகத்தை கொடுத்து விட்டுட்டாயா? சாமி கிட்ட வச்சு எடுத்து. அதான் பெரியம்மா, அதை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை இங்கே வர சொன்னேன். இப்போ இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கஸ்தூரி கிட்ட கொஞ்சம் பேசுங்க. என்னப்பா, என்ன பேசணும்? பாப்பா மனசுல யாரையோ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆத்தா சொல்லுச்சு. ஐயோ, என்னையா சொல்ற? இதுல அதிர்ச்சி அடைகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணமா எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். பிள்ளை மனசுல யார் இருக்கா என்னன்னு கேளுங்க. நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நம்மளே முடிச்சு வச்சிடலாம். காதல் கன்றாவின்னு போனா நல்லாவாயா இருக்கும்? அதெல்லாம் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா? அப்படியெல்லாம் இந்த காலத்துல யாரும் பாக்குறது இல்லை பெரியம்மா. பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தாங்களாவே போய் முடிச்சுக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு நம்ம வீட்டு பொண்ணை நம்ம தள்ள வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்மளே கேட்டு முடிச்சு வச்சுட்டா அது நமக்கு நல்லது. ஐயோ, பயப்படாதீங்க பெரியம்மா, கொஞ்சம் இதமா பதமா கஸ்தூரி கிட்ட பேசுங்க. என்னவா, என்ன சொல்லிட்டு இருக்காமா? அரவிந்தா, நம்ம கஸ்தூரி யாரையோ காதலிக்கிற மாதிரி தம்பி சொல்றான். ஆமா, சாருக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். டேய், என்னடா உனக்கு எல்லாம் தெரியுமோ? ஆத்தா ஏதோ கேட்டிருக்கும் போலடா. பாப்பா ஒண்ணுமே சொல்லாம எந்திரிச்சு போயிடுச்சு. அப்படின்னா உடனே அவ யாரையும் லவ் பண்றான்னு நீங்களா கதை கட்டி விட்டுறதா? இங்க பாரு, ஒரு அரை வச்சுன்னா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். சொல்றத ஒழுங்கா புரிஞ்சுக்கோ. சண்டை போட்டுக்கிடாதீங்கயா. இல்ல பெரியம்மா, நான் கன்ஃபார்மா இதுதான் விஷயம்னு சொல்லல. புள்ள மனசுல ஏதோ இருக்கு, என்ன ஏதுன்னு பேசி பாருங்க. பேசிட்டு வெளியே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கலான்னு தான் சொல்றேன். இவன் கிறுக்கு பையன் என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருப்பான் அரைங்குறையமா கேட்டுட்டு. என் தங்கச்சி ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஐயா அரவிந்தா, இரு, நீ அவசரப்படாத. ஏய், அது என்னடா உன் தங்கச்சி ஏன் தங்கச்சி? ஆமா, எனக்கு தானே கூட பிறந்த தங்கச்சி. நீ என்கிட்ட இன்னைக்கு நல்லா வாங்க போற. அரவிந்தா, அப்படியெல்லாம் பேசப்படாதுரா. ஏம்மா, என் தங்கச்சி அப்படியெல்லாம் யாரையும் காதலிக்கல. அப்படி காதலிச்சிருந்தா நான் கேட்டா சொல்லுவா. நான் கேட்டு சொல்றேன். அதை தாண்டா செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும். அத நாங்க பாத்துக்குவோம். அப்படியா? சரி, பாத்துக்கோ. என்னையா பிள்ளை? நீங்க இந்த விஷயமா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க பெரியம்மா. மத்தபடி இவன் சொல்றதுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்க முடியாது. நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஐயா கருப்பா. அச்சச்சோ, ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இப்ப எனக்கு என்ன அறிவு இல்லாம போச்சு? ஆமா, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு இவங்கிட்ட நீங்க எதுக்கு வந்து சொல்றீங்க? அப்புறம் கூட பிறந்த அண்ணன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன்? விக்கி எதுக்கு இருக்கான்? குமார் வெற்றி 2 பேர்ல யாராவது தங்கச்சியை கட்டுறாங்களான்னு கேட்க சொன்னேன்டா. என் தங்கச்சி அவனுங்களுக்கு நான் கட்டி கொடுப்பணும். அவனுங்களே கட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் தங்கச்சியா தான் பாக்குறோம்னு சொல்லிட்டாங்க.
ஆமா, பெரிய உத்தம சீலைங்க சொல்லிடுவாங்க. போங்கம்மா. இருடா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத. இங்கே பாரு, அதான் வெளியே மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொன்னபோது கருப்பை என்ன சொல்கிறான்னா, பிள்ளை மனசில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது பெரியம்மா, என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படிங்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. இவன் இஷ்டத்துக்கு கதை கட்டிக்கிட்டு இருப்பான். இல்லைடா, பெரியம்மா கல்யாண விஷயமா ஏதோ பேசியிருக்கும் போல. அதுக்கு கஸ்தூரி ஒன்றுமே சொல்லாமல் எந்திரிச்சு விருட்டுன்னு போயிட்டாலாம். அதை வச்சு தான் சொல்கிறாங்க. நம்மளும் அலட்சியமாக இருந்துடக்கூடாது அரவிந்தா. கொஞ்சம் கஸ்தூரி கிட்ட என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. ஒன்றும் இல்லைன்னா சந்தோஷம் தான்யா எனக்கும். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நானும் ஆஃபீஸ் கிளம்புறேன். வந்து என்ன ஏதுன்னு பேசுவோம் கஸ்தூரி கிட்ட. அதுக்குள்ளே நீங்களா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க. என் தங்கச்சி கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தான் தெரியும். சரி சரி, பேசு பேசு. சரி வாங்க. கொஞ்சம் கோவப்படாமல் பேசி பழகணும் அரவிந்தா. அதை அவங்கிட்ட சொல்லுங்க. மேகமெல்லாம் இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு நல்ல மழை வரும் போல விக்கி. அப்படித்தாங்க தெரியுது. மழைக்காலம் பார்த்தீங்களா? எப்போ மழை வரும் போகும்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏக்கா, அந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நம்ம வெளி ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும்க்கா. சரி, ஸ்டேஷனில் சொல்லி பார்ப்போம். நீ சீக்கிரமாக வண்டியை கொஞ்சம் விரட்டி ஓட்டு. சரிங்கக்கா. சார். ஐ அண்ணே. சார், அவங்க பணம் கொண்டு வந்து கட்டிட்டாங்களா? ஏக்கா, யாருன்னு தெரியுமாக்கா இவரை? நீ இருடா. சார், அவங்க பணம் கொண்டு வந்து கட்டிட்டாங்களா? என்ன பணம்க்கா? யாருக்கா? நீ இருடா. சார், உங்களை தான். அவங்க பணம் கொண்டு வந்து கட்டிட்டாங்களா? முதல்ல நீங்க யாருங்க? என்னது? நான் யாரா? ஹலோ மிஸ்டர், 3.25 பவுன் செயினை வாங்கி வச்சிருக்கீங்க. யாருன்னு கேக்குறீங்க? டேய் விக்கி, வண்டியை நிறுத்துறா. அவர் வண்டிக்கு குறுக்க போய் நிறுத்துறா. அக்கா, இவர் யாருன்னு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். அவர் வண்டிக்கு குறுக்க போய் நிப்பாட்றா. நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. ஏக்கா ஏக்கா. நீ இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் சார், என்னைய தெரியலங்கிறீங்க? என் 3.25 பவுன் செயினை வாங்கி வச்சுக்கிட்டு. நீங்க யார் அம்மணி? என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா பேசுங்க. சார், உங்களுக்கு மறந்துருச்சா? என்ன ஞாபகம் இல்லையா? என்னோட 3.25 பவுன் செயின் உங்ககிட்ட அடகு வச்சிருக்கேன் சார். நான் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவன். என்கிட்ட எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு அடகு வைக்கிறாங்க, மீட்டுட்டு போறாங்க. எல்லாரையும் என்னால ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? இல்ல சார், அன்னைக்கு வள்ளிமயில்னு ஒருத்தவங்க வீடை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரோட்ல நின்று அழுதுட்டு இருந்தாங்கல்ல. நான் கூட நீங்க தான் அப்படி பண்ணிட்டீங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டேன்ல. ஏக்கா, அது நீங்க தானா? நீங்க தானே? அப்போ உனக்கு அவங்கள தெரியுமா? நானும் அந்த ஏரியா தான்க்கா. எங்க தெருக்கார அக்கா தான். ஓஹோ, அப்படியா? ஆமாக்கா, அந்த அக்கா கடை வாங்கினது எங்க அண்ணனோட ஃபைனான்ஸ் கம்பெனில தான். ஓ, அதுவும் அப்படியா? ஆமாக்கா, அன்னைக்கு எங்க அண்ணங்கிட்ட ஒரு பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அது நீங்க தானாக்கா? நான் எப்படா உங்க அண்ணன் கூட சண்டை போட்டேன்? இந்த நிக்கிறார் பாத்தியா, இவர்கிட்ட தான் சண்டை போட்டேன். ஏக்கா, இவரு எங்க அண்ணன் தான்க்கா. அத முதல்ல சொல்ல வேண்டியதானடா. நான் தான் ஏக்கா ஏக்கான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்களாவது உங்க தம்பியை பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களாங்க? கேட்காமலே தான் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. அப்ப எல்லாத்தையும் என் வாயில இருந்து வர வைக்கிறதுக்காக தான் அன்னைக்கு மாதிரியே அமைதியா இருந்திருக்கீங்க இன்னைக்கும். அப்படின்னா என்னைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? என்கிட்ட வம்புக்குன்னு வந்து சண்டை போடுறவங்கள நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சார், நான் ஒன்றும் வம்புக்குன்னு வந்து உங்ககிட்ட சண்டை போடல. நியாயத்துக்காக தான் சண்டை போட்டேன். என்ன ஒன்று ஆள் மாற்றி சண்டை போட்டுட்டேன். சரி, இப்போ எதுக்கு என் வண்டியை நிறுத்தி வச்சிருக்கீங்க? அதான் சார், அவங்க பணம் கட்டிட்டாங்களா? அவங்க என்கிட்ட கடன் வாங்கலையே. டேய், அந்த மயிலக்கா உங்க அண்ணன் கிட்ட பணம் கட்டிட்டாங்களா? அதான் நீங்க கட்டியிருக்கீங்க இல்லக்கா. சார், என் செயின் எப்போ கிடைக்கும்? 92,000 ரூபாயை வட்டியோட திரும்ப கட்டினா கிடைக்கும். அதை எதுக்கு சார் நான் கட்டணும்? நீங்க தானே செயினை வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்கேனா? சார், அந்த அக்காவுக்காக தானே வச்சேன். செயின் உங்களோடது, கையெழுத்து நீங்க தான் போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா சார். இல்ல சார், இப்போ அந்த அக்கா கிட்ட அன்னைக்கு நீங்க தானே பஞ்சாயத்து பேசுறதுக்கு வந்திருந்தீங்க. பணத்தை கட்டிட்டு சீக்கிரமா வேலை ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொன்னீங்கல்ல சார். அப்ப அவங்க கிட்ட அடுத்து நீங்க பேசலையா? நான் எதுக்கு பேசணும்? என்கிட்டயா கடன் வாங்கினாங்க? அப்புறம் அன்னைக்கு மட்டும் எதுக்கு சார் பேச வந்தீங்க? அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா, ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க மூலமா தகவல் வந்தது. அதனால சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம், அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்க வந்தேன். அதான் அம்மனி நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டீங்களே. ஓ, அப்ப நீங்க ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தான் முந்திக்கிட்டு நான் போய் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி என் செயினை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? ஆமா. அப்படின்னா நான் மயிலக்கா கிட்ட தான் பணத்தை கேட்கணும்.
அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதை விட்டுட்டு ரோட்ல செவனேன்னு போய்கிட்டு இருந்த என்ன நிப்பாட்டி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது செயின் உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க வேற அன்னைக்கு என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு வந்திருந்தீங்கல்ல, சரி பேசியிருப்பீங்க, காசை வாங்கியிருப்பீங்கன்னு நினைச்சேன். அப்போ அவங்க கிட்ட தான் கேட்கணுமா? ஆமா தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் கேட்டு பார்க்குறேன் சார். அப்புறம் இன்னொரு ஹெல்ப். இன்னொரு ஹெல்ப்பா? உங்களுக்கு இது வரைக்கும் நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே. அது ஹெல்ப் இல்லை சார். இப்போ 92,000 ரூபாய்க்கு 3.25 பவுன் செயின் வச்சிருக்கேன்ல, அந்த செயினுக்கு மேலே இன்னொரு 50,000 ரூபாய் கடன் கிடைக்குமா? அதை நீங்க ஆபீஸ்ல வந்து கேட்கணும். இப்படி ரோட்ல போகும்போது குறுக்க மறிச்சு கேட்க கூடாது. உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு? அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுத்தேன்ல, அதுல அட்ரஸ் இருக்கும், அங்க வந்து கேளுங்க. இப்போ வழியை விடுங்க. டேய், நீ என்ன எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்க? அவுட்டோர் ப்ரோக்ராம்னே முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். மழை வர்றாப்புல இருக்கு, அங்க இங்கே யாரையும் இப்படி வழிமறிச்சு நின்று சண்டை போட்டுட்டு இருக்காம சீக்கிரமா போய் சேரு. ஆ சரிங்கண்ணே. எது வழி மறிச்சு நிக்கிறமா? ஆமா, பெய்யுற மழை எங்களுக்கு மட்டும் தான் தனியா பெய்யுது, நாங்க மட்டும் தான் நனைய போறோம். நீங்களும் சீக்கிரமா வீடு போய் சேருங்க, நீங்களும் நனைஞ்சிட போறீங்க. நான் நினைஞ்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நினையாம பாத்துக்குங்க. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. அக்கறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அனாவசியமா மழையில நனைஞ்சா உங்களுக்கு தான் நஷ்டம். தலையில இருக்கிற களிமண் கரைஞ்சிரும். தலையில இருக்கிற களிமண் கரைஞ்சிருமா? யாருக்கு தலையில களிமண் இருக்கு? ஏக்கா ஏக்கா, என்னடா? எங்க அண்ணன் உங்களை தாங்க்கா சொல்லிட்டு போறாரு, உங்களுக்கு மூளை இருக்கிற இடத்துல களிமண் தான் இருக்குன்னு. எது?